ஹலோ வீவர்ஸ், குட் ஈவினிங். இது வந்து மீஷோ, அமேசான் ரெண்டுத்துலேயும் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் வந்து முன்னாடியே வாங்கினது. கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சது, நான் அதை பண்ணாமே இருந்தேன். இந்த உரல் பாருங்கள், இது ரொம்ப நல்லா பெருசாக நல்லா இருக்குது. அது அமேசானில் தான் கிடைக்கிது. இந்த வாட்ச் வந்து பேபிஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். நான் ஒரு பேபிக்கு வாங்கி கொடுத்தேன். அது நல்லா இருந்தது. அந்த வாட்ச் வந்து நிறைய டைமெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்பெக்ஸு கூலிங் கிளாஸ் மாதிரி தான். நான் மீஷோலேருந்து வாங்கினேன். சும்மா எங்கேயா மால் போகிறோம்னா சும்மா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் கூலிங் கிளாஸ் எல்லாம் நான் வாங்கலை. ரொம்ப பிராண்டட்லாம் வாங்கணுன்னா ஒரு 3000-4000 ஆகும். சும்மா ஒரு 1 டேக்கு நீங்கள் போட்டுட்டு போகணும், நல்ல ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகணுன்னாக்கா இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்தது. ரொம்ப கம்மி ப்ரைஸில் 150, 160 அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு, எனக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த செப்பல் வந்து சும்மா நான் ட்ரெஸ் வீடியோஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் யூடியூபுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு வாங்கினேன். இதெல்லாம் ஒட்டின செருப்பு. சும்மா வீட்டில் தானா, நீங்கள் எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு ஏசி ரூம்லேக்குள்ளவே நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மேரேஜ் ஹாலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த செருப்பு ஓகே. இது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு சாரீ, பட்டு சாரீ கட்டி அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிளாக் கலர் சாரீ வியர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி அதை கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுங்குடி பை, அதை வந்து நார்த் இண்டியன்ஸ் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சா எந்த கண்டெய்னரில் வச்சாலும் அது ஒன்றுக்கு ஒன்று உராசி இல்லை உடையிற மாதிரி ஆகிடுது. அதுக்கு தான் பெஸ்ட்டாக இது வந்து எல்லோரும் அமேசானில் 1000 ருபீஸு 2000 ருபீஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரி உட்டன் ஆர்கனைசர் வாங்கினாங்க. நான் மீஷோவில் ரொம்ப தேடி பிடிச்சி இது வாங்கினேன். இது கரெக்டாக செட் ஆகுது. ஆன்லைனில் வாங்குகிற ஆயில் பாட்டிலுக்கும் செட் ஆகுது, இது ஹோம் சென்டரில் வாங்கின அந்த ஆயில் பாட்டிலுக்கும் செட் ஆகுது. பாருங்கள், நான் இந்த இதுக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளார அந்த 2 இதை வச்சுருக்கேன். பாட்டில் வைக்க கரெக்டாக இருக்குது. ஸ்ப்ரே பாட்டில், அப்புறம் வந்து இந்த சப்பாத்திக்கு தடவுமே அதுக்கு ஒரு ஆயில் பாட்டில் இருக்குல்ல குட்டியாக, அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், 200க்குள்ளே தான் வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸில். அதில் வந்து எண்ணெய் அதெல்லாம் எப்படி ஊற்றி வைக்கிறதுன்னு சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரையல் காமிச்சிருக்கேன். அதிலே ஃபனல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஆன்லைனில் நீங்கள் ஆயில் பாட்டில் வாங்கினீங்கன்னா அந்த ஃபனல் கிடைக்கும் ஃப்ரீயாகவே. வந்து அது இருக்க மாதிரி நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கிக்கணும். அப்படி இருந்ததுனாக்கா இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நீங்கள் கிச்சனில் செட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நான் இவ்வளோ நாள் கவர்லேயே தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னாக்கா எனக்கு கழுவுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது, ஒர்க் பெயிண்ட் இருக்கனால. இப்போ நான் ஆசையாக அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எப்படியோ சாப்பிட்றோம், இது ஓகே. இது வந்து மஞ்சள் தூள் பாட்டில் வந்து இதெல்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி கிச்சனில் வைக்கிறேன்றது உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிருக்கேன். சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்காக வேண்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்கள் அந்த உட்டன் கண்டெய்னர் வந்து அங்கே 2 வச்சுட்டு இந்த சின்ன கண்டெய்னரில் வந்து கத்தி, சிசரு, லைட்டரு அது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்களா. இங்கே வந்து சும்மா ஒன்றா மாட்டி வச்சதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். பட் எனக்கு அது ஆணி அடிக்கிற மாதிரி இருந்ததுனால ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறனால நான் அதை யூஸ் பண்ணேன். தனித்தனியாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அதை மேலே எல்லாம் மாட்டிக்கிட்டேன். இது பாருங்கள், ஆயில் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்றுத்தில் நல்லெண்ணெய், இந்த 2 பாட்டிலில் வந்து அடுத்தது இந்த வந்து ஜிங்குக்கு மேலே ஒரு இது இந்த சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ஆர்கனைசர் வாங்கினேன். நல்லா பக்காவாக செட் ஆச்சு. அது மீஷோலேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது.
அது வந்து நான் இந்த மாதிரி செவுத்தில் அடித்தோம்னா கீழே விழுந்துருது. நீங்கள் கரெக்டாக அந்த இதில் அடிங்க. நான் ஆனால் செவுத்துலேயே அடித்து வச்சுட்டேன். வேறு ஒன்று வாங்கி திரும்ப புதுசாக மாட்டிட்டேன். எப்படி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டவல் மாட்டிட்டேன். அதுக்கு மேலே சும்மா அந்த பாட்டிலெல்லாம் கழுவுற ப்ரெஷ்ஷு, புது ப்ரெஷ் வாங்கி இந்த சாமி இதெல்லாம் நான் துலக்குவேன், அதுக்கெல்லாம் அதை மாட்டி வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு இது இந்த பீத்தாம்பரி பாக்கெட்டு, அந்த லிக்விட் பாக்கெட்டு, ஒரு சோப் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் தான் வாங்கினேன் நான். ஒன்று ஒன்றா தனித்தனியாக, அந்த டவல் தனியாக, அந்த கரண்டி தனியாக, அதாவது அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது எது எது தேவையோ. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஆணி அடிக்கலான்னாக்கா நீங்கள் ஆணி அடித்து இந்த ஒரு ஆர்கனைசர் மாட்டிட்டீங்கன்னாவே அதில் கத்தி, கரண்டி எது ரொம்ப எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கே தெரியும், எல்இடி டிஜிடெக் ரிங் லைட். இது இதுக்காக தான் வாங்கினேன். பட் அது எனக்கு சரியாக ஃபிட் பண்ணி அதை யூஸ் பண்ண தெரியல. இன்னும் அப்படியே தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் செல்லில் அப்படியே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கிட்ட ஃபிட் பண்ணி தர சொல்லி கேட்டு ஃபிட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதில் செல்லை மாட்டி ப்ராப்பராக எப்படி அதை வச்சு நான் கிச்சனில் யூஸ் பண்ணணும், குக்கிங் வீடியோஸ் போடணும் அப்படின்றது எனக்கு தெரியல சரியாக. அப்படியே மாட்டி அப்படியே வச்சு மட்டும் இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தாக்கா அதில் அவங்களையும் காமிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ.